தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது. பாரத கலாச்சார பேரவை அங்கத்தினர்கள் அனைவரையும் எஸ்எம்சி இப்பள்ளியின் எஸ்எம்சி தலைவர் உபதலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் அனைவரையும் இன்னும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பெரியவர்கள் அனைவரையும் ஆசிரியர்களையும் இதற்கு அச்சாணியாக மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அச்சாணியான ஆசிரியர் பிறந்தைகளையும் இப்பள்ளியில் பயிற்றுவிக்கிற கல்வியை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என முதற்கண் வரவேற்று இந்த அசம்பிளி நிகழ்வை இப்போது தொடங்க இருக்கிறோம். திருநாடும் சிறு விரை நுதலும் தரித்தமே அத்திலக வாசனை போல துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழ் வணங்கே தமிழ் வணங்கே உன் சீரிடமே சிறம்பியந்து செய்யமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Flag salute. Order கொடிப்பாடல். உறுதிமொழி. நாட்டின் உரிமை வாழ்வையும் உரிமைப்பாட்டையும் பேணிக்காத்து வழிபடுத்த செயல்படுவேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் சமயம் மொழி வட்டாரம் என முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியலமைப்பு பின் வழியிலும் நின்று தீர்வு காண்பேன் என்று நான் மேலும் உறுதி கூறுகிறேன். குறள். மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அந்நியது உயர்வு. பொருள். தண்ணீரின் அளவுக்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். மீண்டும் குறள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணியது உயர்வு. வர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம்.
உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சி கணத்து வெற்றியே. அப்ரிவேஷன். ASI Archaeological Survey of India. GK. Which is the national symbol of India? Asoka Chakra. Standard is நீதி கதை. ஒரு ஊரில் கருப்பெரும்பும் சிவப்பெரும்பும் இருந்தா. அந்த 2 எறும்புக்கும் சாப்பாடு இல்லாதனால ஒரு மரத்தில் மாங்காய் பழுத்திருந்தா. அந்த பழுத்திருந்த மாங்காயை பறிக்க போச்சு அந்த எறும்பு. அப்போ காற்றடிச்சு அந்த மாங்காய் கீழே விழுந்தான். அப்போ அதில் இந்த 2 எறும்பும் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தான். அப்போ அந்த கருப்பெரும்பு நீச்சல் அடிச்சு இருந்து அப்போ மறுபடியும் இன்னொன்று எறும்பு வந்து அதோட முடியலைன்னு சொல்லி தண்ணிக்குள் போய் விழுந்து செத்து போச்சான். அப்போ இன்னொரு எறும்பு மட்டும் நீச்சல் அடிச்சு இருக்கும்போது காற்றடிச்சு ஒரு இலை விழுந்தான். அந்த இலைக்கு மேலே ஏறி அது நிலத்துக்கு போச்சான். அப்போ அங்கே ஒரு மீன் வந்து அதோட முயற்சியை பார்த்து கை தட்டுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளால் முடியும் என்று நம்பினா நம்மளுக்கு எல்லாம் சாதிக்க முடியும். தமிழ் செய்தி. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ் செய்தி வாசிப்பவர் சு. ஜெசிகா. வகுப்பு 7. புகையில்லா போகி கொண்டாட ஆட்சியர்கள் வேண்டுகோள். உத்தரப்பிரதேச மாநில பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளை தொடங்க திட்டம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அத்துமீறி நடந்தால் அமெரிக்க படை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம். ஈரான் சபாநாயகர் முகமது பகர் காலிஃபப் எச்சரிக்கை. பங்குச்சந்தை முதலீட்டாளர் எண்ணிக்கை 3 மடங்கு உயர்வு. செபி தலைவர் பாண்டே தகவல். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 301 ரன்கள் இலங்கை போராடி வென்றது இந்திய அணி. நன்றி, வணக்கம். ஆங்கில செய்தி. Good morning to all. Today news is read by A.S. Sansiga from 8th standard. Stalin flags grave risk to Tamils from Sri Lanka's constitutional reforms. PM urges investors to seize India's opportunities. Markets in district bus ahead of Pongal. Active educational loan accounts in Tamil Nadu declined drastically. Indian Railways regains supreme with twin titles. Thank you very much. Have a nice day. இப்போது நமது மத்தியில் வந்திருக்கிற SMC துணைத் தலைவர் ஒரு சில வார்த்தைகள் பொங்கல் திருவிழாவை பற்றி பேசுகிறோம். பொங்கல் விழாவை இன்றைய தினம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் SMC தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் வருகிறவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியில் எல்லா விழாக்களும் சிறப்பாக கொண்டாடுவதுண்டு. இன்றைய தினமானது நமது பொங்கல் விழாவினை இன்று சிறப்பாக கொண்டாடவிருக்கிறோம். அதற்காக மாணவர்களை நீங்கள் உங்கள் போட்டிகளை திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு போட்டிகளை நடத்தவிருக்கின்றோம். அதிலும் சிறப்பு என்னவென்றால் புகையில்லாத சமையல் போட்டியினை சிறப்பாக நடத்தவிருக்கின்றோம். உங்களது திறமைகளை பல்வேறு வகையாக நீங்கள் வெளிப்படுத்த இருக்கிறீர்கள். இந்த போட்டி என்பது நமது திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வெளிப்பாடு. இதில் வெற்றியும் தோல்வியும் உண்டு. தோல்வியை கண்டு தோன்றுவிடக்கூடாது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும். மேலும் படித்து மேன்மேலும் பல நிலைகளுக்கு வருவதற்கு என் பொங்கல் திருநாளான இன்றைய தினம் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாரத கலாச்சார பேரவையின் தலைவர் திரு பாஸ்கரன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நம்ம இன்னைக்கு காலையில எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் வந்து எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட வேற வந்தீங்களா? இல்லை, இப்போ வெயில் இல்லை, அதனால் ஒன்றும் அசம்பிளியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். பொங்கல் வைக்கிறோம் இல்லையா? எல்லாரும் வீட்லேயும் பொங்கல் வைப்பீங்க இல்லையா? பொங்கல் என்னைக்கு வருது? எத்தனாம் தேதி வருது? 15ஆம் தேதி. நம்ம ஸ்கூல் லீவு தானே? 16ஆம் தேதி லீவு,
அப்புறம் 17ஆம் தேதி லீவு, அப்புறம் என்ன இவ்வளவு ஜாலி தான் இல்லையா? அப்போ சரிதானே? அப்போ பொங்கல் விழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோன்னு நமக்கு தெரியும். படிச்சிருக்கீங்க இல்லை? நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ சூரியனுக்கு நம்ம படைக்கிறது. சூரியன் நமக்கு உலகத்தில் சூரியன் இல்லைன்னா நம்ம உண்டா? நம்ம யாருமே இல்லை. அது சூரிய பகவானை வணங்குதல் ஒரு நிகழ்வு. அப்போ சூரியன் என்ன நிகழ்வு? ஏன் அப்போ பொங்கல் அன்னை கொண்டாடுறேன் அந்த சூரிய பகவானுக்கு இந்த பொங்கல்லாம் கொண்டாடுறேன்னு சொன்னால், இப்போ சூரியன் அணையுமா? ரைஸ் ஆகுமா? செட் ஆகுமா? சூரியன் உதிக்குமா? சூரியன் அணையுமா? யாரெல்லாம் சூரியன் உதிக்கும்னு சொல்றது கழித்து பார்ப்போம். சூரியன் உதிக்கும். சரி, சூரியன் உதிக்காதுன்னு சொல்ற கையெழுத்து யாரும் இல்லையா? அப்போ சூரியன் உதிக்கிறதும் இல்லை, மறைகிறதும் இல்லை. நம்ம படிக்கிறது என்ன? சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது, மாலையில் என்ன செய்கின்றது? மறைகின்றது. அப்ப சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதும் நம்ம பூமி என்ன சுத்திட்டே இருக்குது. என்ன செய்யுது? பூமி சுத்திட்டு இருக்கனால பூமி என்ன செய்கிறது? சூரியன் நமக்கு மறைகிற மாதிரியும் தோன்ற மாதிரியும் என்ன செய்யும்? தெரியும். நமக்கு தோன்ற மாதிரியும் தெரியும். அப்படி சூரியன் நிலையாக இருக்கிறது ஒரு கோளம். அதிலிருந்து தான் பூமி என்ன செய்தது? உருவானது. அதில் தான் மற்ற எல்லாம் என்ன செய்தது? உருவாகி இருக்கிறது. அப்படி நம்ம படிக்கிறோம். அப்போ சூரியன் என்னன்னா அந்த பூமி தட்சணம். தட்சணம் என்னது? உத்தராயணம். தட்சணாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்சணாமூர்த்தி என்ன யாரு? சிவபெருமான். கேள்விப்பட்டீங்களா? சில பேர் தெரியும். அப்போ அந்த தட்சணாமூர்த்தி என்பது தெற்கு. அந்த தட்சணம் வர சூரியன் என்ன செய்யும்? அப்படியே பூமியை சுற்றினால அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் என்ன செய்யும்? அந்த இடத்துல தெற்கு மூலையில் இருக்கும். பூமியினுடைய தெற்கு மூலையில் இருக்கும். அதான் தட்சணம். அதிலிருந்து சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் என்ன செய்யும்? பிறகு வடக்கு நோக்கி என்ன செய்யும்? நகரும். அந்த நாள் தான் எந்த நாள்? அந்த இங்கிருந்து ஒரு ரீச் ஆகி நம்ம ஓடுறாங்க. ஓடிட்டு அங்கிருந்து என்ன செய்தான்? ரிட்டர்ன் ஆகி என்ன செய்யறான்? வர இல்லையா? அந்த இடம் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி அந்த பாயின்ட்டுக்கு பேர் என்னது? தட்சணம். தட்சணத்திலிருந்து உத்தராயணத்துக்கு வர நாள் தான் எந்த நாள்? இந்த பொங்கல் விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாசத்துல என்ன செய்வாங்க? எல்லாம் கல்யாணம் எல்லாம் வைப்பாங்க. நிறைய பேர் இல்லையா? எல்லாம் வைப்பாங்க இல்லையா? அப்போ கல்யாண வீட்டிலே சாப்பிட வேண்டாம். நல்ல மூக்கு முட்டை வீட்டில் என்ன செய்யாத போய் சாப்பிடலாம் இல்லையா? அப்படி அந்த விழா தான் அது எல்லாருடைய விழா. தமிழர் விழா, இந்திய நாட்டுடைய விழா, உலகத்துடைய விழா. அப்ப இந்த விழாவை கேரளத்தில் கொண்டாடுறாங்க. மற்ற நாட்கள் பேர்ல பைசாய் அப்படிப்பட்ட பல பேர்ல இந்த விழாவை என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. அந்த விழாவை முதல் நாள் போகி பொங்கல். போகி பொங்கல் என்ன செய்யறோம்? நம்ம போகி பொங்கல் டயர்லாம் இருக்கக்கூடாது. இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கு. நம்ம கலெக்டர்லாம் என்ன செய்யிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. டயர்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. போகி பொங்கல்னு சொன்னால் பழையதை என்ன செய்கிறது? களைகிறது. பழைய துணிகளை எல்லாம் வேஸ்ட் எல்லாத்தையும் கொட்டுறது அல்லது அழிக்கிறது. அதை என்ன செய்யுது? தீ வச்சு கொளுத்துறது. அப்படியெல்லாம் இல்லை. அந்த தீ வச்சு அதை அழிக்கிறது பல வழிகளில் அழிக்கலாம். படிச்சிருக்கீங்க. சரி, அந்த பழையனை கழிதல் என்ற நிகழ்வு தான் போகி பண்டிகை. போகி பண்டிகை என்னைக்கு? 14. அடுத்த நாள் என்ன நாடு? பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவில் நம்ம எல்லாம் பொங்கல் போட்டு என்ன செய்ய வீட்டில் போடுவோம். அந்த எல்லா வீட்டிலையும் என்ன செய்வாங்க? பொங்கல் போடுவாங்க. எல்லா சமயத்தவரும் போடுறாங்க. இப்போ சமத்துவ பொங்கலாக அரசு என்ன செய்கிறது? நடத்துகிறது. அப்படிப்பட்ட பொங்கலை போடுறோம். அடுத்த நாள் என்ன விழா? மாட்டு பொங்கல். மாடை குளிப்பாட்டு. நமக்கெல்லாம் பாலை தர்றது யாரு? மாடு. காமதேனுவாக இருக்கிறது மாடு. அந்த பால்னால நம்ம என்ன செய்யறோம்? அதே மாதிரி அந்த மாடுகளுக்கு வணங்கின நாள் அந்த மாட்டு பொங்கல். அந்த நாள் திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் பிறந்த நாள் அந்த விழா. அப்படிப்பட்ட நாள் அந்த விழா. அடுத்த நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்னது? ஜாலியாக போய் அங்கெல்லாம் அந்த வடக்கு தமிழகத்துல எல்லாம் என்ன செய்வோம்? அந்த விழா சிறப்பாக நடக்கும். மெரினா பீச்சில் எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். மக்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கு கோயில்களுக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க. மகிழ்ச்சியாக கூட்டமாக என்ன செய்வாங்க? குடும்பத்தோடு அந்த விழா நடக்கும். அது பேர் என்னது? காணும் பொங்கல். நம்ம எல்லாம் காணுகிறது. இப்போ எல்லாம் ஃபேமிலி எல்லாம் காணுறது இல்லை. கல்யாணத்தில் தான் என்ன செய்வோம்? காணுவோம். அதே மாதிரி இந்த விழாவை என்ன செய்வாங்க? சிறப்பாக நாம் நடத்துகிறோம். எனவே இந்த விழா சிறப்பதற்கு நம்மிடம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும்? அன்பு பொங்க வேண்டும். ஆணவம் அழிய வேண்டும். என்ன செய்யணும்? இன்பம் பொங்க வேண்டும். இன்னல்ல அற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? பொங்குற ஜாலின்னு சொன்னா அந்த உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும்?
இன்பமாக இருக்க வேண்டும். அழுக்கார் அவா வெகுளி இன்னா சொல் 4 இழுக்கா இயன்ற தரம் என்று சொன்னார் திருவள்ளுவர். அந்த வகையில் பொறாமை இல்லாமல் அழுக்காறு அவான்னா என்ன பேராசை, வெகுளி கோபம், இன்னா சொல் 3 இல்லைந்தபடி திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த வகையில் நம்ம நல்லவர்களாக பண்புள்ளவராக வாழ வேண்டும் என்று சொல்லி, உண்மையில இந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு இந்த ஆசிரியர் இப்போ ரிட்டையர்டாக போறாரு. எனக்கு வருத்தமாக இருக்குது, உங்களுக்கு வருத்தமா இல்லையோ? அப்படி இந்த ஸ்கூலை நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதோட எஸ்எம்சி உறுப்பினர்கள் அவருக்கு தோளோடு தோளாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்னும் நல்ல ஆசிரியர் வர வேண்டும், வருவார்கள். எனவே அவருடைய உண்மையிலே அவருடைய பணி சம்பளம் வாங்குற அதை விட அந்த அதிலே பாதி மடங்கு இந்த உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்காக செலவழித்துக் கொண்டிருக்க என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. எனவே அவருக்கு நமக்கு இந்த பொங்கல் விழாவை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கு, பாரத கலாச்சார பேரை பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய பொங்கல் விழாவை இந்த நிகழ்வை கலந்து கொள்ள பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு வணக்கம். நம்ம மத்தியிலே நமக்கு ஒரு நல்லுரைகள் வழங்கிய திரு பாஸ்கரன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி.
ஓகே, நமக்கு பாரத கலாச்சார பேரவை மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி பைங்குளம் இணைந்து நடத்திய இந்த பொங்கல் திருவிழாவின் போட்டிகளானது சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். மற்றவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட உங்களுக்கு இது ஒரு உந்துதலாக படிக்கலாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் வெற்றி பெற்றவங்க நம்ம தோற்றவங்க இழந்து போனது ஒன்றும் இல்லை. இது வெற்றிக்கு முதல் நிலை. ஓகேவா? அதனால் சிறப்பாக செயல்பட மேலாலும் நடக்கிற இதே மாதிரி விழாக்களில் அனைவரும் பங்கெடுக்கணும் முழு ஈடுபாடோட. மற்றவங்களுடைய அழுத்தத்துக்காக இல்லை, முழு ஈடுபாடோட செய்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட முடியும். ஓகேவா? இப்போது நமக்கு கடைசி நிகழ்வுக்காக வந்திருக்கிறோம். இப்போது இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்துமாறு இந்த பாரத கலாச்சார பேரவையின் தலைவர் திரு பாஸ்கரன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஒரு சூழலில் அரச மரத்தடியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் கடவுள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுள் மாதிரி இருக்கீங்க. குழந்தைகள் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரெல்லாம் ராமன் சொல்லுவாங்க. எனவே அந்த கடவுள் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன இருக்கீங்க. எல்லாருமே குழந்தையும் தெய்வமும் என்ன குணத்தால் ஒன்று. எனவே நீங்கள் இந்த குழந்தைகள் யாருன்னா தெய்வமாக நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வில் உங்களுக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர், பள்ளிக்கூடத்தினுடைய எல்லா செயல்களையும் தன்னாலே ஏற்றி நடத்தி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு செய்திருக்கின்ற நம்முடைய மதியழகன் சார் அவர்களை வணங்குகிறேன்.
அதனடுத்து மற்ற எஸ்எம்சி உறுப்பினர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்வு காலையிலே முதல் நடக்கின்றது. நமக்கெல்லாம் இன்னி மதிய உணவுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதற்கிடையில் இந்த நிகழ்வில் காலையில் சொன்ன பொங்கலை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ பேசுவதற்காக குமரி மாவட்டத்திலேயே ஒரு அறிஞர், ஆல் இந்தியா ரேடியோவில் பேசுகின்றவர், பல புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு புகழ் பெற்றிருக்கின்றவர், பாரத கலாச்சார பேரனுடைய செயலாளராகின்ற நம்முடைய ரவீந்திர சார் அவர்கள். அவர் பேசினா பேசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு பேச்சை கேட்பதற்கு நாமெல்லாம் என்ன செய்யணும், கொடுத்து வச்சுருக்கணும். இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் பேசுவார். அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட நம்முடைய நேரத்தினுடைய அருமை கருதி உங்களுக்கு சுருக்கமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையில் நமக்கு தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ரவீந்திர சார் அவர்கள் எழுத்தாளர், அதான் சொன்ன எழுத்தாளர், நாடக எழுத்தாளர், வில்லிசை எழுத்தாளர், ஆல் இந்தியா ரேடியோவில் பேசுகின்றவர், புத்தகங்களை பல புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றவர். இப்படி பல வண்ணங்களிலே தன்மை திண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற புலவர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பசிக்குதா பிள்ளைகளே? பசிக்குதா? பசிக்குதா? இல்லை இல்லை, பேசிடட்டா? பேசிடும். எந்த விழாவை பேசிக்கொண்டிருக்கிறோம்? பொங்கல் விழா. பொங்கல் என்றால் என்ன? பொங்குவது பொங்கல், அப்படிதானே? பொங்காதடா அப்படின்னா பொங்கல் என்ன? பொங்காதடா கோபம், அப்படிதானே? அப்ப நம்ம எந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? பொங்கல் விழா, சரிதானே? இந்த விழாவினுடைய பழைய பெயர் தமிழர் திருவிழா. என்ன திருவிழா? தமிழர் திருவிழா. இந்த விழாவினுடைய பெயர் தமிழர் திருவிழா. எந்த இலக்கியத்திலேயும் வேற வழிகளை பொங்கல் என்கிற வார்த்தைக்கு விளக்கமே இல்லை. தமிழ் இலக்கியங்கள் 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சீவகை சிந்தாமணி பொங்கல் விழாவை அறிமுகம் செய்கிறது. சீவகை சிந்தாமணின்னா என்னன்னு தெரியுமா? இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நினைவில் இல்லை, எல்லாம் ஏபிசியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சீவகை சிந்தாமணியில் பொங்கல் விழா அறிமுகம் ஆகிறது. சிலப்பதிகாரத்தில் மதுரை மக்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் மதுரை மாநகரத்தினுடைய மக்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு விழா கொண்டாடி இருக்கிறார்கள். கலித்தொகையில் திருமணம் செய்து கொண்ட மண விழாவில் உளுந்தும் அரிசியில் பொங்கி ஆட்டிறைச்சியோட விருந்து படைச்சதாக வரலாறு இருக்கு. ஆட்டிறைச்சியோட விருந்து படைச்சதாக வரலாறு இருக்கிறது. இப்படி பொங்கல் விழா பழைய தமிழர்களினுடைய விழா. யாருடைய விழா? தமிழர்களுடைய விழா. இதுக்கு இன்னொரு பேரு அறுவடை திருவிழா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? என்ன? அறுவடை திருவிழா. அறுவடை என்றால் என்ன? அறுபடை என்னாலும் தெரியாது, அறுவடை என்னாலும் தெரியாது. அறுவடை திருவிழா. அறுவடை என்றால் என்ன? நம்ம குழந்தைகளுக்கு இப்போ வயலும் தெரியாது, நெல்லும் தெரியாது. அறுவடை என்றால் என்ன? கதிர் அறுத்து வீடுகளுக்கு கொண்டு வந்து விளைச்சலினுடைய செல்வங்களை அனுபவிக்கக்கூடிய விழா. இந்த விழாவுக்கு என்ன பேரு? அறுவடை திருவிழான்னு பேர். புரிஞ்சுதா? சரி, இந்த நாட்கள் எத்தனை நாட்கள் கொண்டாடப்படும்? பொங்கல் விழா எத்தனை நாள் கொண்டாடுறோம்? எத்தனை நாள்? 3 நாட்கள். யார் சொன்னாங்க? கைதூக்குங்க. 3 நாட்கள். நல்லது. முதல் நாள் பொங்கலுக்கு என்ன பேரு? என்ன பேரு? போகி பண்டிகைன்னு பேரு.
போகி என்றால் என்ன? போகி என்றால் என்ன? பழைய துணிகளை எல்லாம் அவுத்துக்கிற போட்டுருணும், அப்படிதானா? அப்படின்னா என்ன? வீடெல்லாம் அடுக்குகளை எல்லாம் மாற்றி சுத்தம் செய்து வயல்வெளிகளை எல்லாம் அறுவடை முடிஞ்சதில்ல, தூய்மைப்படுத்தி அழகு செய்து சாணியால மெழுகி. நம்ம வீட்டில் இப்போ சாணியால மெழுகிறது உண்டா? உண்டா? சாணியால மெழுகி கோலம் போட்டு அங்கே மறுநாள் பொங்கல் இடுவார்கள். அப்ப போகி பண்டிகைன்னா தூய்மைப்படுத்துதல். என்னது? தூய்மைப்படுத்துதல். எதை? நம்முடைய மனதிலிருந்து அழுக்குகளை எல்லாம் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை பெறப்போகிறோம்ட்டு நம்முடைய உள்ளத்தை எல்லாம் சுத்தம் செய்துட்டு மறுநாள் என்ன செய்வோம்? பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம். பொங்கல் என்றால் என்ன? பொங்கல் என்றால் என்ன? அதான் என்றால் என்ன? அறுவடை திருவிழான்னு சொன்னேன்ல, புத்தரிசி புது அரிசி தானே போடுவாங்க, நமக்கு தெரியாது. இதை கடையில் வாங்குற அரிசியை போடுறோம். இப்போ நீங்கள் உணவு திருவிழா எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்தீங்க இல்லையா? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் புதிய அரிசி, புதிய பானை, புதிய துணி. எதை துணி கட்டியிருப்பாங்க? புதிய துணி, அறுவடை. அதனால மகிழ்ச்சியாக பொங்கலிட்டு சூரியனுக்கும் மழைக்கும் மண்ணுக்கும் வானத்துக்கும் காற்றுக்கும் வணக்கம் சொல்லுவார்கள். எதுக்கெல்லாம் வணக்கம் சொல்லுவாங்க? சூரியனு, மண்ணுக்கு, வானத்திற்கு, காற்றுக்கு, நெருப்புக்கு, தண்ணீருக்கு நன்றி சொல்வார்கள். இந்த 5 என்ன தெரியுமா? பஞ்சபூதங்கள் என்று பேரு. இதுக்கு என்ன பேரு? பஞ்சபூதங்கள் என்று பேரு. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய வளமான வாழ்வுக்கு உதவி செய்கிறது. வளமான வாழ்வுக்கு உதவி செய்கிறது. வாழ்க்கைக்கு தண்ணீர் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? காற்று வேணுமா வேண்டாமா? சூரிய ஒளி வேணுமா வேண்டாமா? நில ஒளி வேணுமா வேண்டாமா? வெயில் வேணுமா வேண்டாமா? இதையெல்லாம் தருவது எது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எத்தனை? 5. யாவை? நிலம், நீர், தீ, காற்று. நிலம் சொல்லியாச்சு. நிலம், நீர், தீ, காற்று. அப்புறம் வானமண் ஒன்று இருக்குல்ல, ஆகாயம் இருக்குல்ல. இந்த 5 இருந்தா தான் நம்ம வாழ முடியும் இல்லையா? ஆகவே இவை இருந்தால்தான் விளைச்சல் வரும். இவை இருந்தால் தான் என்ன வரும்? விளைச்சல் வரும். அந்த விளைச்சலை கொண்டாடுகின்ற விழா பொங்கல் விழா. சரிதானா? சரி, இந்த நிலத்தை அன்று பக்குவப்படுத்துவது எது? பக்குவப்படுத்தி கொண்டிருந்தா மாடுகள். மாடு என்ன தெரியுமா? பார்த்துருக்கலா? அது எங்க இருக்கு? மாடு 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 எங்க இருக்கு? நமக்கு தெரியாதா? நிலத்தை உழுவது. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே சொல்லி கொதிக்குது கன்று கொட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, மடி முட்டி கொடிக்குது கன்று கொட்டி. அம்மா எங்குது வெள்ளை பசுவுடன் அண்டையில் ஓடுது கன்று கொட்டி. படிச்சிருக்கலா? படிச்சிருக்கலா? பச்சை புல்லை தின்று வெள்ளை பால் தர நீ என்ன பக்குவம் செய்தனையோ பகருவையே பசு. உச்சி உடல் நக்கின்ற உடன் உனது கன்றை உயிரெழுப்பும் மாயமேதோ உணர்த்திடுவாய் பசு. வண்டி கட்ட காலை நீ வளர்த்தருவாய் பசுவே. நல்வயலில் உழுவோரமாய் இருப்பதுவும் பசுவே. பச்சை பிள்ளை தின்று வெள்ளை பாலர நீ என்ன பக்குவம் செய்தனையோ பகருவையே பசுவே.
இந்த பசுவையும் பசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய காளைகளும் நம்முடைய வீட்டுக்கு செல்வங்களாக பயன்பட்டன. எதுவாக செயல்பட்டன? செல்வங்களாக பயன்பட்டன. அதை இறைச்சிக்காக நம்மவர்கள் பயன்படுத்தவில்லை. இறைச்சிக்காக என்ன செய்யல? பயன்படுத்தவில்லை. மாடுகளை எதற்காக வளர்த்தார்கள்? காளைகளை வண்டிகளை இழுத்துச் செல்வதற்கும் பசுக்களை பால் தருவதற்குமாக வளர்த்தார்கள். பசு இறைச்சியை நம்ம முன்னோர்கள் என்ன செய்யல? சாப்பிடல. பசு இறைச்சி நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்யல? சாப்பிடல. ஆகவே மாடுகள் வயலை உழுதன. ஆசிரியர் சொல்லி தந்திருப்பாங்களே, சீரை தேடி நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ இதெல்லாம் தெரியாது. ஆங்கிலம் பையில் பள்ளியில் போகுனர் முன்னர் நாடு திகழ்ந்த புதுமையும். நான் சொல்லல, பாரதி பேசுகிறான். ஆங்கிலம் பையில் பள்ளியில் போகுனர் முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் முண்டிவிக்கும் இந்நாளி நிகழ்ச்சியும் பின்னர் நாடு பெற்றியும் தேர்களார். கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், மரபுகளை உடைக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய வளங்களையும் பெருமைகளையும் சிதைக்க வேண்டும் என்பது வெளிநாட்டவர்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே நம்முடைய பண்பாடுகளை சீர்குலைப்பதற்காக கொண்டு வந்த ஒரு மொழி ஆங்கிலம். ஆங்கிலம் ஒரு தனி மொழி அல்ல. வெள்ளையர்கள் 1441 ஒரு நாட்டை தோற்றுவித்தார்கள். 15ஆம் நூற்றாண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் சென்றார்கள். சென்ற இடத்தினுடைய மொழிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு மொழியை உருவாக்கினார்கள். அந்த மொழி உலகத்தை வளர்த்துக் கொண்டிருப்பது என்பது பொருள் அல்ல, சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சீரை தேடி ஏரை தேடி. ஏறுன்னா என்ன? ஏறுன்னா கலப்பை. நான் சீரை தேடி ஏரை தேடு. சரியா? அதனால நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மண்ணினுடைய வளத்தை பேணி பாதுகாக்கணும். மண்ணினுடைய வளத்தை என்ன செய்யணும்? பேணி பாதுகாக்கணும் என்பதற்காக நதிகள், குளங்கள், பாவிகள், கிணறுகள் இவற்றையெல்லாம் பேணி நிலத்தை பக்குவப்படுத்தினார்கள். நிலத்திலிருந்து விளைந்த செல்வங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ரேஷன் கடைக்கு முன்னாடி போய் நிக்கல. நம்முடைய மக்கள் ரேஷன் கடைக்கு முன்னாடி என்ன செய்யல? நிக்கல. உழுதுண்டு வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள்? உழுதுண்டு வாழ்ந்தார்கள். அதுதான் பாரதி எழுதினான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தொழுதுண்டு பின் செல்பவர். அவையார் எழுதினாங்க. அவையார் கேள்விப்பட்டிருக்கல? ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்று பாடினார். ஆகினால அன்பான குழந்தைகளே, பொங்கல் விழா நம்முடைய மண்ணும், நம்முடைய வானும், நம்முடைய காற்றும், நம்முடைய நெருப்பும், நம்முடைய நீராதாரங்களும் பேணி நாம் பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு உதவுகின்ற பஞ்சபூதங்களை எல்லாம் பேணி சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டு நம்முடைய வீடு, நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை இவற்றை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்களால் தரப்பட்ட விழா. ஆகவேதான் பொங்கி வருகிற போது என்ன செய்வோம்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ. ஏன் தெரியுமா? காகம் ஒரு உணவை பார்த்து விட்டால் கா 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 என்று அழைத்து தன்னுடைய உடன்பிறப்புகளை எல்லாம் கூவி அடைக்கும். ஒரு உணவை பார்த்து விட்டால் அறுவடை காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் இல்லாதவர்கள், உடன் இருப்பவர்கள், சுற்றத்தார்கள் எல்லோரையும் கூட்டி ஒன்றாக சேர்த்து ஒற்றுமையை பலம் காட்டுவதற்காக ஒன்றுபட்டால் 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 உண்டு வாழ்வே. யார் எழுதுனா? பாரதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே என்ற ஒற்றுமை உணர்வை உணர்த்துகின்ற விழாவாக இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். நீங்களும் எல்லோரும் கூடி இன்புற்று ஒன்றாக இருந்து உயர்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த பொங்கல் திருநாளில் வாழ்த்தி
அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை. இப்போ பேசிட்டே சார் சொன்ன அவருடைய பேச்சுகள் எல்லாம் பொன்னாலான எழுத்துக்களாக மிளகின்றது. எனவே நம்ம பேசிட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். நேரத்தினுடைய அருமை. சார் கூட நிகழ்ச்சிகள்லாம் போக வேண்டியிருக்கு. இப்பொழுது கவிதை பாட அனிஷிகா வருகின்றார்கள். ஏஎஸ் 8th ஸ்டாண்டர்டு. அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் தின நல் கவிதைகள். தித்திக்கும் திருநாள், தரணி போற்றும் நன்னாள், உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள். தீமைகளை தீயிலிட்டு கொளுத்தும் போகி பொங்கல், உழவர்களை போற்றும் சர்க்கரை பொங்கல். வீரத்தை பறைசாற்றும் மாட்டு பொங்கல், உழவர்களுக்கு நன்றி கூறும் காணும் பொங்கல். பொங்கல் நாளில் இல்லங்கள் தூய்மைப்படுத்தி அரிசி மாவில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புத்தாடைகள் அணிந்து காய்கறி பழம் இஞ்சி கரும்பு மஞ்சள் கொத்தோடு கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நன்னாள். புத்தரிசி புதுப்பானை புதுவெல்லம் பொங்கலினை புத்தமுதாய் உண்டிடுவோம், புத்துணர்ச்சி கண்டிடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கட்டும் பொங்கல். பானையில் மட்டுமல்ல நம் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். நன்றி. நன்றி அன்சிகா அவர்களே. அடுத்த நடனம் பாட இந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் வராங்க. Thank you.
இப்பொழுது வெள்ளைப்பாட்டு ரக்ஷிதா என்று பாட்டி. வணக்கம் 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 வணக்கம். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம். எடுத்த உடனே சந்தேகமா? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. தொடக்கமே சந்தேகம்தான். உங்க சந்தேகங்களை எல்லாம் தீர்க்கத்தானே இந்த நிகழ்ச்சி. சொல்லி என்ன சந்தேகம்? எப்ப பாரு தொடங்கும் போது கலைமகளேன்னு கூப்பிடுறீங்களே, ஏனக்கா? சரியான சந்தேகம். நாம எல்லாம் பொங்கல் விழா கொண்டாட வந்திருக்கிறோம். இங்க வந்து கலைமகளை கூப்பிடாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதே. இங்க வந்து கருத்துக்கள் சொல்லாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதே. சரி, நாம இப்போ பொங்கல் மற்றும் பசுமை பாரம்பரியம் என்ற தலைப்புல வில்லுப்பாட்டு பாட போறோம். பாடுவோமா? பாடுவோமே. பொங்கல் விழா என்னக்கா? தை மாதத்துல முதல் நாள் தான் பொங்கல் திருநாள். இது உழவர்கள் திருநாள்னு சொல்லுவாங்க. அததான் நாம பொங்கல் திருநாள்னு கொண்டாடுறோம். சரியக்கா. பொங்கலை வச்சு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோமா? பாடுவோமே. வெள்ளையெல்லாம் அடித்து வைத்து வீட்டை நன்கு மெழுகி வைத்து விடியும் போது ஏற்றி வைத்து கோலம் வந்து ஏற்றி வைத்து கோலமிட்ட பானையிலே கொத்து மஞ்சள் கட்டி வைத்து அந்த பானை தன்னை தூக்கி அடுப்பில் வைத்து பாலை ஊற்றி பொங்கி பால் வருகையிலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். தேங்காயோடு கரும்பும் சோறும் தெய்வத்துக்கு படைத்து வைப்பு அந்த சேர்ந்து பாடிடுவோம். ஓடி ஆடி பாடிடுவோம், ஓடி ஆடி பாடிடுவோம். சரியக்கா, பொங்கலை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்ப பாரம்பரியம் பசுமை என்னக்கா? அத பாட்டாவே பாடுறேன் கேளு. மரம் இருக்கும், குளம் இருக்கும், உள்ளத உள்ளபடி சொல்லுறேன் கேளு. ஆமா சொல்லுறேன் கேளு, ஆமா சொல்லுறேன் கேளு. ஊரெல்லாம் பச்சை பசேல் என்று அமைந்திருக்கும். அப்புறம் குளத்துல பூக்கள் நிறைந்திருக்கும். ஐயோ, சோலைகள்ல காய்கறிகள் பழுத்து நின்றுடும். அப்படியா? ஊரெல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும். சோலைகளில் காய்கறிகள் பழுத்து தொங்கிடுமே. அட பசுமை கோலமே, அது பார்க்க வியப்பாமே. சரி, அதை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஊரெல்லாம் பச்சை பசேலண்டு இருக்கும். சரி அக்கா, இதெல்லாம் சரிதான் பசுமை என்று தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம். பசுமை என்னென்று தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம். பசுமை என்னென்று தெரிந்து கொண்டோம். தந்தனானே தன்னானே தன்னானே தந்தனானே தன்னானே. பாட்டு பாடியே கலக்க வந்தோம், ஆமாம் கலக்க வந்தோம். தந்தனானே தன்னானே. சரி அக்கா, இதெல்லாம் சேர்ந்தா பசுமைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பாரம்பரியத்தை பற்றி சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. அதையும் பாட்டா பாடுறேன் கேளு. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையா பாரம்பரிய வாழ்க்கையா? முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையா பாரம்பரிய வாழ்க்கையா? அட பிச்சி மலர் எடுத்து பாரம்பரியம் வந்த நம் சொல்லிடுவோம். அட பிச்சி மலர் எடுத்து பாரம்பரியம் வந்த நம் சொல்லிடுவோம். அக்கா, இப்ப பாரம்பரிய விளையாட்டுகளை இப்ப யார் அக்கா விளையாடுறது? இப்ப யாரு பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுறது? இந்த காலத்துல பசங்களுக்கு செல்லுல தான் விளையாட தெரியும். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, டோரிமான், சோட்டாபில் என பல விளையாட்டுகளை விளையாடுறாங்க. என் மகன் கூட அதை தான் விளையாடுறான். பாரம்பரியமா என்னெல்லாம் விளையாட்டுகள் இருக்குப்பா? அதையும் பாட்டாவே பாடுறேன் கேளு. கபடி, கண்ணாம்பூச்சி, பல்லாங்குழி, பம்பரம், ஜல்லிக்கட்டு, உரியடி, இதெல்லாம் பாரம்பரியமா? இதெல்லாம் பாரம்பரியமா? கபடி, கண்ணாம்பூச்சி, பல்லாங்குழி, பம்பரம், ஜல்லிக்கட்டு, உரியடி, இதெல்லாம் பாரம்பரியமா? இதெல்லாம் பாரம்பரியமா? சரி அக்கா, பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பாரம்பரிய கலைகள்னா என்னக்கா?
கோலாட்டம் கும்மியாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் வில்லு பாட்டு பாரதம் தெருக்கூத்து பொம்மலாட்டம் கோலாட்டம் கும்மியாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் வில்லு பாட்டு பாரதம் தெருக்கூத்து பொம்மலாட்டம் தித்திக்கும் திருநாள் தரணி போற்றும் நன்னாள் உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் தித்திக்கும் திருநாள் தரணி போற்றும் நன்னாள் உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம் 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 மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பாட்டு பாட வருகிறார் அதர்சா. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தேவன் தாங்க, ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தேவன் தாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்கள் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தேவன் தாங்க, ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தேவன் தாங்க. பொங்கல் கொண்டாடலாம், பொங்கல் கொண்டாடலாம். நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியில் நான் பரிசு அளிப்பு விழாவுக்கு எஸ்எம்சி எல்லாம் மியூசிக் சேரில் முதல் பரிசு பெற்ற ராஜேஷ் அவர்கள் வருகின்றார்கள். ராஜேஸ்வரி அவர்கள் பரிசுகளை பள்ளியினுடைய ஹைச்சம் அவர்கள் வந்து கொடுங்க. 2வது பரிசு, 3வது பரிசு ரீனா. அடுத்த டீச்சர்ஸில் மியூசிக்கல் டீச்சரில் சீலா வாங்க, சீலா, விஜயா, பிரம்லா. ரீனா. மியூசிக்கல் சேர் செகண்ட் பிரைஸ் விஜயா. கோலப்போட்டி கேஜி செக்ஷன் சார் இவர் ரவீந்திர சார் கொடுப்பார். இப்போ நம்முடைய பாரத கலாச்சார செயலாளர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் அகிலேஷ். செகண்ட் பிரைஸ் ஆஸ்மிகா. தேர்ட் பிரைஸ் ஆஸ்மிகா ஆர் ஜாஸ்மிகாவா? சரி. அடுத்த தேர்ட் பிரைஸ் ஜே ரேஷ்மா. அடுத்ததாக 5 to 6 முதல் பரிசு ஆர் அஸ்வதி. 2வது பரிசு கனிஷ்கா. தேர்ட் பிரைஸ் எஸ்சி அல்ஃபா. அஸ்மிகா அந்த அதில் ஏற்கனவே எல்கேஜி டு யூகேஜியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அந்த ஊக்க பரிசு சித்தாரா. அடுத்த 78 முதல் பரிசு டி விஸ்வதர்ஷினி. 2வதாக ரக்ஷிதா. 3வது பரிசாக விஜிலா விஜிசா. அடுத்ததாக புகையில்லா சமையல் பாபு சார் கொடுப்பாங்க. முதல் பரிசு WJ ஆதர்சா. 2வது பரிசு ஆர் அகிலேஷ். 3வது பரிசு JA ரேஷ்மா. ஊக்க பரிசில் 12 14 யார்? 12ஆம் நம்பர் டோக்கன். ஆமாம், பயனர் போட்டி செர்லின். அடுத்ததாக செகண்ட் அடுத்ததாக 2வது டீமில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு WJ ஆதிஷ். செகண்ட் ப்ரைஸ் ஆர் அஸ்வதி. தேர்ட் ப்ரைஸ் கனிஷ்கா, கனிஷ்கா. அடுத்ததாக PTA தலைவர் அவர்கள் கிருஷ்ணன் சார் கொடுக்குறாரு. முதல் பரிசு RS ஹரிராம், எபன் அபனிஷா.
மூன்றாவது பரிசு CR36. சரி, அவ்வளோதான் பரிசு கொடுப்பு. அடுத்ததாக நன்றி கூறுவதற்காக திருமதி ஷீலா பட்டதாஸ் வருகின்றார்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த பாரத கலாச்சார பேரவை மார்த்தாண்டம் மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி பைங்குளம் இணைத்து நடத்தும் இந்த பொங்கல் விழாவினை கொண்டாடி எங்களுடன் மகிழ்ந்த இந்த பாரத பேரவை தலைவர் மற்றும் அவருடன் செயல்பட்டு வந்த உறுப்பினர் அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றிகள். அடுத்ததாக எம் பள்ளி SMC தலைவி மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கு என் நன்றிகள். அடுத்ததாக PTA தலைவர் அடுத்ததாக SMC கல்வியாளர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முன்னாள் தலைவர் திரு கோவிந்தராஜ சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக SMC முன்னாள் மாணவர் திரு சஜீவ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக PTA தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக SMC துணைத் தலைவர் திரு டைட்டஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக BEC உறுப்பினர் திரு காமராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக BEC உறுப்பினர் திரு மணிசார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது SMC உறுப்பினர் திரு மேரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பாரத கலாச்சார பேரவை செயற்குழு உறுப்பினர் திரு சுபகலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக SMC உறுப்பினர் திரு தபசி அவர்களுக்கு மனமார்ந்த. அடுத்ததாக PTA தலைவர் முன்னாள் சின்னையன் அவர்களுக்கு மனமார்ந்த. அடுத்ததாக முஞ்சிறை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் திருமதி ராஜேஸ்வரி ரவீந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பாரதிய கலாச்சார பேரவை உறுப்பினர் திருமதி பேபி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது பாரத கலாச்சார பேரவை உறுப்பினர் திருமதி நிர்மலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக திரு மூர்த்தி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக திரு பாபு சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த விழாவினை சிறப்பிக்க ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்த எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவாளர் புலவர் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக PTA உறுப்பினர்கள் மற்றும் SMC உறுப்பினர்கள் மற்றும் இந்த போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்த ஆசிரியர்கள் மற்றும் SMC உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் கலையை ஒழுங்காக நடத்திய மாணவ மாணவிகள் மற்றும் எம்பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எம் பள்ளியின் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியை வழங்கிய ஷீலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிலா டிவியினுடைய பொறுப்பாளராக இருந்து இப்போ நமக்கு 2 நிகழ்ச்சியில் கலந்து நேற்றுக்கு இன்னைக்கும் ஜெனில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இப்போ பொங்கல் போட்ட பிரம்லா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பிரம்லா வாங்க. எல்லாருக்கும் நன்றி. உண்மையில் சிறப்பாக இந்த வேளையில் சார் சொன்னார் சாப்பிட போங்கன்னு சொல்லி. சார் சாப்பிடணும் சார், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அமைதியாக இருந்த எங்களுடைய மழலை செல்வங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்கள் இதை வழிநடத்துகின்ற அத்தனை பேர் நல்லுள்ளங்களுக்கும் பாரத கலாச்சார பேருடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உரித்தாக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக அரசு நடுநிலைப்பள்ளி பையங்குளத்துடன் இணைந்து நடத்திய பாரத கலாச்சார பேரவை தலைவர், செயலர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரசு நடுநிலைப்பள்ளி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. தேசிய கீதம். ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா
பஞ்சாப சிந்து குஜர் மராட்டா திராவிட உக்கல பெங்கா விந்தகி மாஜல ஜமுனா இங்க உச்சல ஜல் இதரங்கா தவ சுப நாமே ஆகே தவ சுப ஆசிஷ பாகே ஆயே தவ ஜய தாதா जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।